இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய இடத்த பத்தி நான் சொல்ல போறேன். இது டூர் போறவங்களுக்கு ராமேஸ்வரம் டூர் இல்ல. இங்க ஸ்தலம் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம போனோனே, அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா போயிட்டு அக்னி தீர்த்தம் அப்படின்றது தான் கடல். அதில வந்து நம்ம குளிச்சிடுறோம். குளிச்சுட்டு அடுத்தது ராமநாத சாமி டெம்பிளுக்கு உள்ள போனீங்கன்னா, அங்க 22 தீர்த்தங்கள் இருக்கு. அந்த தீர்த்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அங்க நீங்க படிச்சுக்கலாம். அதில எல்லாமே கவர்மெண்ட் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 125 கட்டிட்டா, அங்க போனா அங்க 10, 20 பேர், 50 பேர் கூட தெளிச்சு விடுவாங்க. ஸோ, அதுவே வந்து நமக்கு இண்டிவிஜுவலா வேணுன்றவங்க பக்கெட் வச்சுட்டு அங்க நிற்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200 மினிமம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவங்க போனா ஒரு ஆளுக்கு ஒரு பக்கெட் தலையில அந்த தீர்த்தத்த ஊத்துவாங்க. அத நம்ம கேன்ல புடிச்சிட்டு வந்து வீட்ல தெளிச்சுக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு, தீர்த்தத்த முடிச்சுட்டு நம்ம ரூம் ஃப்ரெஷ் அவுட் ஆயிட்டு, ராமநாத சாமி டெம்பிள் போயிட்டேன். இது வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஐதீகம் தான்.